நைனாதிவு பழஞ்சோறு. பேர் என்னம்மா? மகேஸ்வரி. மகேஷ். பவுனெல்லாம் 35 ரூபாயா, 350 ரூபாய் ஒரு போத்தில் 50. அப்பே கல் மீனா எங்கடா திருவிழா நடந்தது. தம்பி மகள் கல்யாணம் பண்ணி போனவங்க. மகள் மருமன் வைஃபுண்ட அக்கா கதைக்கலாமோ? அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்கள் சொந்தம் காரணரோ? நயனாதுக்கு அப்படி வந்து நீங்கள்? தங்கச்சி அக்கா. எப்படி வந்து நிற்கிறீங்க இப்போ? உங்களோட பேர் என்னம்மா? மகேஸ்வரி. மகேஸ்வரி. மகேஸ்வரி அம்மாண்ட இடம் பாருங்க. எத்தனை நாள் அனுக்கிறீங்க? நான் 2 தான் வந்தேன். போயிடுவீங்க. நயனாதீவு அப்படி இருக்குது? நயனாதீவு அடிக்கடி வந்திருக்கிறீங்களா முதல்ல? ஓ, நாங்கள் உதய வந்து கோயிலுக்கு சும்மா நேரம் வந்து. எப்படி நயனாதீவு நல்ல இடம்? சாப்பிட்டீங்களோ? ஓ, என்ன சாப்பாடு? கோயிலில் சாப்பிட்டு வந்தேன். எந்த கோயில்? அம்மா கோயில். அம்மா கோயில். சரி அம்மா, நன்றி அம்மா. சரி சரி. மகள் கல்யாணம் பண்ணி போன வீடு. திருமணம் பண்ணின தொடஞ்சால வாழைத்தோட்டம் பண்ண வாழையெல்லாம் வளருது. இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த அளவு ஏன்னா கல் எடுத்து அந்த கல்லுக்குள்ளே வளருது. இது அவருடைய தொழில். தொழில் போகிறவர், கடை தொழில். இது கங்காதரன் ஐயான வீடு. இது மாலக்குரிய சின்ன வீடு. நீங்களும் காட்டி கொடுத்ததோ? அது என்ன கோழிகள்? ரோசாப்பூ, தென்னை மரம் நல்லா வளருது. எத்தனை வருஷம் தென்னை? 90ஆம் ஆண்டு. இது இவ்வளவுதான் ஆகும். இது என்ன? இது நாகசூரிய சமுதாய அடிப்படை அமைப்பு அப்படின்னா அது இங்கே இருக்கும். இந்த நயனாதீவு கொண்டு இருக்கோம். தெற்கு வடக்குன்றது அதில் இது நாகசூரியன். நாகசூரியன் தேசி என்ன? தேசி வளர்ந்து நிற்குது. என்ன மாதுளை காய்க்கிறதோ? மாதுளை ஜம்பு காயெல்லாம் வளர்ந்துருக்கு. காய்ச்சி கீழே கொட்டி போட்டு. சரி போம். கடற்கரையில் இருந்து 3வது விடிஞ்சால ஐயாட்ட வீடு. விலங்கல்ல சொல்லுங்க என்னது? இந்த இவ்வளவு காணியும் பரப்பு 500 ரூபா படி 10 மணி அச்சுவேரியாக்கெல்லாம் விளையாட்டு அப்பா வாங்கினார். இந்த நேரத்தில் 72ஆம் ஆண்டு அப்போ வாங்கிக்கு இந்த காணி. இது 350 இஞ்சால 500. அதுக்குள்ளேயே வாங்கி இப்போ 3 வீடு வந்துட்டு. இது எனக்கு நேரம் முதல் நாள். அது பிரியன்ற மாதிரி இது கனடா போயிட்டேன். கனடா போயிட்டேன். நீங்களும் என் வெளிநாடு போயில? அந்த நேரம் இங்கே வருமானம் காணும். அதை அப்படியே இருந்துட்டீங்க. அதோட நாங்களும் பார்த்தோம். அங்கே என்னங்க இப்போ அங்கத்தே காசு 100 ரூபாண்டா. இங்கே மாற்றினா 35,000. அங்கே ஒரு டீயும் படைக்கும் தான் காணும். அந்த 100 இவியல் எங்கே போட்டு வரீங்க? சொந்தக்காரன் கலாரம் கோயிலுக்கு போய்ட்டு கலாராஜ் வீட்டுக்கு போட்டு வரீங்க. வணக்கம். இதுதான் இந்த இது மட்டும் அப்போ 7,500 காணும். இது மட்டும் அந்த தொங்க இந்த வீடு இருக்கு. அதில் 2 வீடு, இதுலேயும் ஒரு வீடு, 4 வீடு. இந்த இதோட இந்த இருக்குது. இவ்வளோ வீடு 12 பிறப்பு காணி 7,500. எத்தனாவது வருஷம்? 72. இப்போ 2026. இப்போ 2 20 லட்சம் போது பிறப்பு. இப்போ இந்த காலகட்டத்துக்கு
அப்போ பவுன் எல்லாம் 35 ரூபாயா 350 ரூபாய் இந்த வந்துட்டு அப்போ இங்கே தகையெல்லாம் அப்படி என்ன மாதிரி நகையா நிறைய ஆக்கள்கிட்ட இருக்குண்ணா வியாபாரம் போய் வாங்குவினோம் வாங்கினாலும் அந்த காலத்தில் நைனாதி வாக்கள்கிட்ட 100 ரூபான்னு 50 ரூபான்னு வச்சிருக்கிறாங்க 300 ரூபாய்க்கு வாங்க இப்பவும் இருக்குது இப்பயும் இருக்குது 150 ரூபா எழுந்திவிலும் பழைய காலத்து பவுன் எல்லாம் வச்சுக்கிறாங்க எந்த பவுன் இல்லை பழைய ஆள் பவுன் பழைய இப்போ வந்து கலப்படம் போட்டு செய்கிறாங்க இப்போ 50 இல்லை கிடக்குது அப்போ தனி பவுன் தான் தனி பவுன் அந்த 10 பவுன் வந்து தனி பவுன் இப்போ 10 பவுனா 12 ஆக்கலாம் இப்போ கலந்து நாட்களில் கலந்து விட்டாச்சு இது இப்படி எங்கே போகுது இந்த பாதை இது இப்படி அம்மாவில் தான் போ பின் அந்த ரோடு பின் ரோட்டோ பின் ரோடு இந்த குழுக்கால போனாலும் வந்தாம் போது அங்கே போனாலும் என்ன இது இடி விழுந்ததோ இது சும்மா அந்த நேரம் இதோட மத்தியில் தான் அந்த ரோடு போட்டோம் நம்ம ரோடு பெரிய கிடாங்கள் இங்கே பசுமாடு எல்லாம் என்ன விலை இங்கே ஒரு பசுமாடு வந்து 5000 ரூபா தான் 5000 ரூபா அது யாழ்ப்பாணம் வந்தால் 80,000 70,000 கொஞ்சம் இதெல்லாம் வேண்ட சொந்தக்காரட்ட வீடா இதுதான் ஐயராட்டோட தான் ஐயரண்டா கோயிலில் பூசை வச்ச அந்த காலத்தில் இது அவைக்கு தான் இப்போ கோயில் உரிமை 3 ஐயருக்கு 30 நாளும் 10 நாள் பூசை இது ஒன்று அது ஒன்று அந்த முன்னு இது என்ன கோயில் அந்த ஒரு ஐயரை வெட்டி கொண்டு இந்த வீடுக்கு அடுத்த வீடுன்னு சொல்லுங்க அந்த ஐயரை வெட்டி கொண்டாங்க இந்த வீடுக்கு அடுத்த வீடு அவர் தான் கட்டி ஆளை கொண்டது ஐயரை கொண்டு இது என்ன உரிமை மாட்டேன் எனக்கு விடாங்கல கோயிலுக்கு என்ன ஐயருக்கு பூசை அவங்க காணி அப்பயே வாங்கி விட்டு இவங்களாம் கோயிலில் பூசை வச்சு கொண்டு இவர் பாலமணி அவர் கைலாநாதர் அங்கார மகேஸ்வரர் 3 பேர் வரும் இப்போ இந்த நைனா அம்மன் கோயில் உரிமையோ இல்லை அம்மன் கோயில் உரிமை பூசை இவங்களுக்கு இருக்குது 10 நாள் ஒருத்தருக்கு 10 நாளண்டா எனக்கு விடாங்க அவர் ஒவ்வொரு மாதத்தில் இவருக்கு 10 அப்புறம் அவருக்கு 10 நாள் அங்கே அவருக்கு 10 நாள் அந்த புள்ள விட்டு அப்படி பரம்பரையாக செய்து வந்தது அவைக்கு தான் அந்த மாத பூசை அப்படியே பரம்பரையாக 10 நாள் இப்போ பாருங்க இந்த கோயில்களுக்கு ஐயர்ன்னு சொல்கிற வேற முதல் யார் பூசை செய்தது உள்ளூர் மக்களா இல்லை இல்லை கொட்டில்ல அந்த காலத்தில் இல்லை இல்லை கைலவநாத குருக்கள்னு சொல்லி அவையல் வர்றதுக்கு முதலே அங்கே இருந்தவர் எங்கே சொல்லுங்க வாரன் இருபாயிலைக்கு அங்கே கோப்பாயில் இருந்தார் கோப்பாயில் இருந்தார் கோப்பாயில் இருந்து வைரவநாத குருக்கள் அவர் தான் வந்து கொடியது இல்லைன்னு சொல்லி இப்போயும் அவங்கெல்லாம் இந்த கொடியது நான் கேட்குறது அது சரி இப்போ இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலில் பூசாரியா வர்றதுக்கு முதல் கொட்டிலா இருந்தது இந்த ஊர் மக்களால் பராமரிக்கப்பட்டு அப்பேக்க யார் பூசை செய்தது கிரீடியர்னு சொல்லி ஒரு ஆள் எங்களை அப்பா மாமாவையும் வச்சு அவை இதெல்லாம் இருந்தது அப்பா மாமா இந்த ஊரில் அப்போ கஷ்டம் தானே கூலிக்கு போய் அவையை தான் அதுகள் கூட்டிட்டு பெற வேண்டிய அந்த கிரீடியர்ன்றதை தான் பூசை வச்சு சும்மா கற்பூரம் கொடுத்து அவர் என்னதில்ல பூசை சும்மா தேவாரம் பாடி அவை சும்மா தேவாரத்தோட கற்பூரத்தை கழுவி பூசை வச்சு அதுக்கு தான் கோயில் கொஞ்சம் இந்த ஐயர் எப்படி வந்தவர் உள்ளுக்கு இவைக்கு இஞ்சியே இருந்த ஊர் பரம்பரையாக்கல இஞ்சியே இருந்த இதுதான் எங்களோட அப்பா 50 வருஷத்துக்கு கள்ளுஜீவி 50 வருஷத்துக்கு மீன் பிடிச்சி இதுக்குல 50 வருஷத்துக்கு கள்ளுஜீவியண்டா ஒரு போத்தில் 50 வருஷம் அப்பே கல் மீன் 50 வருஷம் அப்போ இதால் நாங்கள் களங்கட்டி வெளியெல்லாம் கொண்டு வரோம் அப்போ இது வேதிகிரி இந்த கட்டிடம் ஒன்றும் இல்லை அப்போ இதுலேருந்து தான் கொண்டு மீன் பிடிச்சி வண்டியில் ஏற்றி வந்து 50 வருஷத்துக்கு தான் மீன் பிடிச்சி இந்த வீடு கட்டினவர் அப்போ 50 வருஷத்துக்கு மீன் பிடித்து சாமான எல்லாம் அங்கே என்ன கழிச்சுட்டு அப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் விலை தான் அப்போ அது அப்படியே வத்தியல்கள் வள்ளங்கள் அப்படி இப்படி இதெல்லாம் சாமான் பாருங்க இதெல்லாம் கோயில் காணிக்குள்ளுக்கு இருக்குது எல்லாம் கோயில் காணி அதுக்குள்ளுக்கு ஐயட்ட வீடு இது மஜ்ஜான் வந்து பராரஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இவ்வளோ ஆழம் ஒரு இது இல்லாமல் இந்த அசிங்கப்படுத்தி போட்டாங்க ஒரு சனம் வந்து போடுறது இப்போ இந்த காணின்ற பொறுமதி கிட்டத்தட்ட 1 கோடிக்காக இருக்குன்னு சொல்லுங்க இப்போ உலகம் வந்து 1 கோடி இந்த இப்போ பத்தியாக ஒரு இந்த உலகம் வந்து இப்போ இதுலேருந்து வாங்குறது எடுக்கிறாண்டா 1 கோடி உலகம் 1 கோடி ரூபா என் கோயிலுக்கு பக்கத்துல இருந்ததில் 1 கோடி ரூபாவோ 50 லட்சம் பிறப்பம் 1 கோடி ஆக்கள் வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆட்ட காணி இது இப்போ வந்து ஆக்கள் கேனடா ஆகுது சரி காணிக்காரன் கேனடா இல்லை அவன் காணிக்கிறான் லொஜ்ஜு கட்டி விடு அதெல்லாம் ஆட்ட வீடு சொந்த ஆகுது சொந்த ஆக்கண்ட வீடுகள் அதெல்லாம் வெளியாக வாங்கி அது எத்தனையாம் பட்டாயிரம் இது 7ஆம் பட்டாயத்தில் முன்னிடம் இது ஆட்ட வீடு இது மாதிரி உங்களை தெரிஞ்ச சொந்தக்காரன் இந்த சொல்லுங்க இந்த 10 இதில் இது என்ன ரோடு இது தமிழை தான் 10 காணி இதில் ஒளிபரப்பு காணி 50 லட்சத்துக்கு இப்போ கேட்டுருக்கேன்னு சொல்லுங்க இந்த 10 வந்து 50 லட்சத்துக்கு ஒரு பிறப்பு காணி கேட்டு கிடக்காம் வேண்டா சாப்பாட்டு மரம் கட்டி திருவிழா வந்து சாப்பாடு இதாட்ட வீடுக்கு ஆக்கள் இல்லை
இது இப்போ மலம் தான் கட்டி சாப்பாடு கொடுத்தா எங்களுக்கு வேலையும் விடியா கேட்டால் 50 லட்சம் 1 கோடி ரூபா அவங்க கொடுக்குறாங்கல்ல அவங்க கொடுக்குறாங்க சாப்பாடு. என்ன இதெல்லாம் பிரண்டை வளர்ந்துருக்கேன் வேலி எல்லாம் கனடாவில் இந்த குப்பை வளரும் தானே. இது குப்பியை மருத்துவ மூலிகை குப்பியான்றீங்க இங்கே கிணறு பழைய பாலம் இங்கே கிணறுல கண்டி தண்ணி வருந்தா நல்ல தண்ணி வந்தால் அடிப்பினா இல்லாட்டி உப்பு தண்ணி என்ன போட்டு நம்ம இது ஆக்கள் அங்கால போயிட்டு இது என்ன கொடி இது பைத்தங்காய் தோட்டம் இதெல்லாம் கோயில் வேலை முடிஞ்சு விட்டு போயிடும். பைத்தங்காய் தோட்டமா கோயில் வேலை முடிஞ்சு கீழே இருந்தால் கோயில் வேலைன்னா அந்த அறங்காவல்துறைக்கு காலம் ஒருத்தர் போனால் 5 மணிக்கு இந்த வீட்டை போய் காலம் 8 மணிலேருந்து 5 மணி வரும் வேலை இப்போ வீட்டை போயிடும். இதுதான் நாகபூசணி ஒழுங்கு கோயில் காணி. அந்த வீட்டிலாம் ஐயன் 2 பேர் வந்து வெட்டி கொண்டவை. உண்மையில் உலக காலத்தில் வந்து நல்லா இருந்தது இந்த இடம். உலக காலத்தில் இந்த இடம் நல்லா சுத்தமாக இருந்தது. அவங்க வந்து எங்கட சனங்கள் இங்கே இருக்க மாட்டேன் நல்லா ஒற்றுமையாக நல்லா இருந்தது. இதுக்குள்ள ஒரு அசிங்கம் நடக்கல, இது அசிங்கப்படுத்திட்டோம். உயிர்ப்படி இப்படியான ஒன்றும் இல்லை. இவங்க பழக்கி விட்டுட்டாங்களோ இவங்க வந்து இப்போ கொடி வண்டி செய்து காட்டிக்கிட்டோம். சரி இந்த கொலைன்ற இது இன்னும் வடும் போகாதேண்ணே காலம் போக மாட்டோம். 5000 மேலே 2 5000 மேலே அடிபட்டுச்சுன்றதோ அது என்னண்டா இந்த பெட்டு வாங்கி வச்சுருக்கேன் அவர்கிட்ட மனுஷி அவனே சொன்னோடனே அவன் வந்து இப்படி கொஞ்சம் வராங்க சொன்னவங்க சொன்ன உடனே அவன் இன்றைக்கு போட்டுருவாங்க. நான் என்ன அது கூகுள் மேப்பில் பார்த்தா மாங்காய் மாதிரி இருக்குமா. இப்போ நாம் கிழக்கு பக்கத்தால் போய் இப்போ தெற்கு பக்கத்தால் வரோம், சுற்றி கொண்டு வரோம். இந்த அடுத்த கோயில் தொடங்கி இது எடுத்துட்டேன் கிழக்குலேருந்து. இப்போ நாம் அதான் அந்த சைட்டால் போய் பின் பக்கத்தால் வரோம் கோயிலுக்கு. அப்படியே கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போன கிழக்கு பக்கத்துக்கு வந்து வர போகிறோம். இது என்ன பேக்கரி? இது பேக்கரி கடையை. இப்போ இவன் வீட்டு தான் இவ்வளோ நாளும் தங்கியிருந்தேன். 7 நாள் ஆச்சு. அந்த நயனாதீவு மற்றது இவன் சாப்பாடு உபசரிப்புகள் விருந்து உபசாரம் இவைக்கு மிக்க நன்றி. மற்றது இவன் விட்ட நிறைய பேர் வந்துட்டு போகிறவையா. மற்ற அதோட ஐயப்பன் பக்தர் மேரெல்லாம் வந்து இங்கேருந்து தங்கிட்டு போகிறவை. மற்றது வந்து நயனாதீவு கோயில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் மற்ற உறவுகள் எல்லாம் வந்துட்டு போகிறவையா. நீங்களும் வந்தால் இவள் இந்த நயனாதீவை பற்றின விளக்கங்கள் அதுகளெல்லாம் சொல்லிவினோம். இவரை எங்கே கேட்டாலும் மகேந்திரம் மகாலிங்கம் ஆஸ்பத்திரி மகாலிங்கம்னு சொன்னால் விளங்க ஐயப்பன் கோயில் அடி பின்னுக்கு நல்ல வடிவான கோயில். எப்படி இருக்கிறீங்க 2 பேரும்? நாங்கள் நல்லா இருக்கோம். சரிங்க நன்றி. அம்மா கதைக்கவே இல்லை. சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஊரை பற்றி ஒரு சின்ன வார்த்தை. எங்களோட ஊரை பற்றி நான் என்னத்தை சொல்கிறது, எல்லாம் சிறந்த ஊர். நேற்று எங்களோட திருவிழா நடந்தது. தம்பி வந்து எல்லாம் அடுத்து போடுவேன். சரி மிக்க நன்றி. சந்திப்போம் மேற்கொண்டு சந்திப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் பாருங்கோ, இப்போ நயனாதீவுலேருந்து யாழ்ப்பாணம் திருப்பி குரியடுவான் போகிறதுக்கு பஸ் எடுக்க போகிறேன். அதான் வந்து இதில் நிற்கிறேன். இந்த பஸ்ஸெலாம் போக போகிறேன். மேலே லைட்டை காணல எங்கண்ணா போட். இவர் தான் இந்த நயனாதீவில் வந்து கொஞ்சம் பெரிய ஆளை போல. என்ன கோயில் வேலை செய்கிறவையோ நீங்கள்? என்ன கோயிலில் வேலை செய்கிறீங்களா? என்ன தொண்டு நிர்வாகமா இல்லை என்ன? நேற்று இந்த உடுப்போட கோயிலில் என்ன நிறைய பேர் போடுறாங்க. என்ன என்ன மாதிரி வேலைண்டா? ஆஃபீஸ் வேலை இருக்குது. மற்றது ஒரு அர்ச்சனை கடைக்கு வேலை செய்கிறாரு அவன். நீ என்ன ஒன்றும் எடுக்க வேணாண்ட. இது வந்து கோயிலுக்கு போகிறாங்க பாருங்க. இதில் என்ன அப்படியே பஸ் ஏறி தான் போவினோம். நீங்கள் சொல்லுங்க. நான் என்ன தெரியாப்பா கதைக்கிறேன். சும்மா பம்பலா கதைக்கும். என்ன செய்யறேன்? என்னத்தை கதைக்கிறேன்? என்ன தொழில்? கடத்தொழில். கடத்தொழில். என்ன மாதிரி நான் இப்போ ஊருக்கு போக போகிறேன். என்ன சொல்கிறீங்க? அடுத்த முறை வரலாமா? வாவன். சரியா சாப்பிட்டாச்சு. சாப்பிடல என்னத்தான். நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ரிட்டர்ன். இங்கேருந்து 10 நிமிஷத்தில் போயிட்டு நயனாதீவுக்கு. நேர்பாதையோன்னா உள்ளால போவோமோ? உள்ளால போவோம். இதுதான் பஸ்ஸுன்னு நிலைமை. இந்த ரோட்டை போட்டால் தான் இந்த பஸ் பண்ணாலும் ஓடும். இல்லாட்டி இதுக்குள்ளே போகிறேன் பாதையெல்லாம் எல்லாம் உடைஞ்சி ஓடும். இப்போ பஸ் போய்கொண்டு போகிறாங்க. என்ன ஆட்டம். இப்போ பஸ் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்து கொண்டு இதில் விட்டுட்டு இந்த முருகன் கோயில் அளவை திரும்பி போகும். இப்போ இந்த பஸ்ஸில் வந்து ஏறினாங்க.
என்னதுக்கான திரும்பி போகுது என்னடா இது வந்த வாதையால் திரும்பி போகுது பாலம் இல்லையா மட்டும் அந்த அணைக்கு வந்து அங்கே அந்த நெட்டி பாயிண்டில் வேறு போட்டு நிற்கிது போல திருப்பி இங்கே போகுது திருப்பி நைனாவது இப்போ திருப்பி போகுது என்ன நடக்க போகுது தெரியல வந்த ரூட்டாலே திரும்பி போகுது அணைக்கிறதுக்கு இது பாலம் இல்லையா இடம் இல்லையா இந்த கரைக்கு வந்தோம்னா கொஞ்சம் டபுள் வேலையோ இப்போ எல்லாரும் திருப்பி விட்றாங்க ஆ இது என்னடா அப்பா அப்பா என்ன பண்ண ஃப்ளைட் தான் பிடிச்சி போகணும் போல இப்போ திருப்பி போகுது வேற போட்டு நல்ல சம்பவம் தான் நாளைக்கு நான் போகணும் போகணும் அண்ணன் நயனாதிகம் என்ன பிரச்சனை இப்போ திருப்பியும் வந்து வேற போட்டு அந்த நயனாதிவு ஜெட்டி அடிக்க போகுது ஏன்னா அங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையாமண்டு இப்போ என்ன நடக்க போகிறது இல்லை இன்றைக்கு போகலாமன்னு பார்த்தா இன்றைக்கும் ஆப்பு தான் அப்போ இன்னும் அடங்கு முந்தைய பிரச்சனை தானே அந்த காலத்துல நாங்கள் வாங்கி போயிடலாம் திருப்பி போயிடலாம் அங்கே அடைக்கலான்னு திரும்பி வருது இல்லை இல்லை இன்றைக்கு போட்டு ஓடாதோ திரும்பி வருது என்னடா மூணு பக்கத்தாலும் கட்டி வச்சுட்டு நச்ச விடுறாங்க திரும்பி வரீங்க நம்ம பாருங்க போட் போயில வீட்டை போயிடும் இப்போ காணங்க போகிறது போனை போட்டெல்லாம் திருப்பி வருது என்ன பிரச்சனை லோஞ்சி ஓடையில் ஓடுது போய் திருப்பி வருது ஏன்னா நெடுந்தீவு லோஞ்சி வந்து இங்கே நிற்குதான் சரி அதால் இல்லை திரும்பி போய் நம்ம ஷூ கடவுளை பிச்சர்லாம் வருது இங்கே டிராக்டரில் சாமான எல்லாம் கொண்டு வருது லோஞ்சி போகுதுன்னு மாத்துறாங்க வேறு இங்கே போகாது போல திருப்பியும் லோஞ்சிக்கு திருப்பி போய் திருப்பி வர தெரியல திருப்பியும் லோஞ்சி வலிக்கிட ஏண்டா இப்போ ஜெட்டி பையனுக்கு வந்தாச்சு பாருங்க இதால வாங்கலாங்க இதாலையும் போயிடும் சரியான சனமா இருக்கும் சரி நயினாதீவில் இருந்து இப்போ குறிகட்டுவான் உறங்கு துறைக்கு வந்துட்டோம் ஓய் என்ன தொப்பியோட நிற்கிறாங்க ராய் டிராவல்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் போல அப்பா ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு
இதில் என்ன தான் இதுக்கு சொல்லி விடாமல் இருந்தால் அவ்வளோ தெரியல. தொடக்கிச்சு தான் சட்டப்படி எல்லாரும் பெருகினம் பாருங்க. வேலை நடக்குது. யாழ்ப்பாணமா ஒரே ஒரு பஸ் இதாக இந்த பாதை செய்து கொண்டிருக்கேன் பாருங்க. எப்பா